வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது உலகின் மிகவும் பிரபலமான கார்ட்டூன் கதாபாத்திரங்களில் ஒருவரான மைக்கி மவுஸ் பற்றி. சிறிய எலியாக இருந்தாலும் பல தலைமுறைகளின் சிறுவயது நினைவுகளை உருவாக்கிய ஒரு அற்புதமான கதாபாத்திரம்தான் மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் என்பது த வால்ட் டிஸ்னி கம்பெனியின் சின்னமாக விளங்கும் கார்ட்டூன் கதாபாத்திரம். எப்போதும் மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் நண்பர்களுக்கு உதவும் மனப்பான்மையுடனும் இருப்பான். அவனுடைய சிவப்பு ஷார்ட்ஸ், மஞ்சள் காலணிகள் மற்றும் வெள்ளை கையுறைகள் உலகம் முழுவதும் பிரபலமானவை. மிக்கி மவுஸின் தொடக்கம் 1928ஆம் ஆண்டு வெளியான ஸ்டீம்போட் வில்லி என்ற குறும்படத்தின் மூலம் மிக்கி மவுஸ் உலகிற்கு அறிமுகமானான். அந்த காலத்தில் கார்ட்டூன் உலகில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய கதாபாத்திரமாக மாறினான். மினி மவுஸ் மிக்கியின் நெருங்கிய தோழியும் காதலியும். அவளுடைய பிங்க் அல்லது சிவப்பு நிற உடையும் பெரிய ரிப்பனும் மிகவும் பிரபலமானவை. ப்ளூட்டோ மைக்கியின் செல்லநாய். ப்ளூட்டோ பேச மாட்டான், ஆனால் அவனுடைய முக பாவனைகள் மற்றும் செயல்கள் ரசிகர்களை சிரிக்க வைக்கும். டொனால்ட் டக் மிக்கியின் நெருங்கிய நண்பன். சின்ன விஷயத்திற்கே கோபப்படுவான், ஆனால் நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டான். கூபி மிகவும் வேடிக்கையான நண்பன். அவன் செய்யும் காமெடிகள் குழந்தைகளையும் பெரியவர்களையும் சிரிக்க வைக்கும். டேசி டக் டானல்ட் டக்கின் காதலி. புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் கொண்ட கதாபாத்திரம். பீட் மிக்கியின் பழமையான எதிரிகளில் ஒருவன். பல கார்ட்டூன்களில் வில்லனாக தோன்றியிருக்கிறான். மிக்கி மவுஸ் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? உலகின் மிகவும் பிரபலமான கார்ட்டூன் கதாபாத்திரங்களில் ஒருவர். பல தலைமுறைகளின் சைல்ட்ஹுட் ஹீரோ. நட்பு, தைரியம் மற்றும் நல்ல மனதை கற்றுக் கொடுப்பவர். டிஸ்னியின் அடையாளமாக மாறியவர். மிக்கி மவுஸின் மரபு 100 ஆண்டுகளுக்கு அருகில் ரசிகர்களை மகிழ்வித்து வரும் மிக்கி மவுஸ் வெறும் கார்ட்டூன் கதாபாத்திரம் மட்டுமல்ல, அவர் உலகளவில் குழந்தை பருவத்தின் ஒரு சின்னமாக மாறியிருக்கிறார். உங்களுக்கு மிக்கி மவுஸ் உலகத்தில் மிகவும் பிடித்த கேரக்டர் யாரு? மைக்கி மாசா, மினி மாசா, டொனால்ட் டக்கா, கூபியா? கமெண்டில் சொல்லுங்க நண்பர்களே. அடுத்த சைல்ட்ஹுட் ஃபேவரட் கார்ட்டூன் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.